7வது அத்தியாயத்தில் 3வது வசனம், உங்களுக்கு இறக்கப்பட்ட இவை இந்த குரானுடைய வசனங்களை தவிர வேறு எதனையும் நீங்கள் சட்ட ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி குரான் சொல்லுது. அடுத்து 69வது அத்தியாயத்தில் 44லேருந்து 48வது வசனம் வரைக்கும் இந்த குரானை தவிர வேறு எதனையும் நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய பெடரி நரம்பை தரிச்சிருவேன், உங்களுடைய இடது கை முறிச்சிருவேன், மேலும் உங்களுக்கு நம்மிடத்துலேருந்து வரக்கூடிய வகி நிறுத்தப்பட்டிருக்கும், நம்ம இடத்துலேருந்து யாரையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி முகமது நபியை பற்றி எல்லாம் கண்டிக்கிறாங்க. இப்படி இருக்க நம்ம இன்னைக்கு முகமது நபியின் மீது சுன்னத்துன்ற அடிப்படையில் பல விஷயங்களை பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இது எந்த அடிப்படையில் இருக்கக்கூடியதுன்றது எனக்கு கொஞ்சம் விளக்கமாக வேணும். காரணம் என்னென்னா, நானும் இதே தௌஹீத் ஜமாத்தில் இருந்தது தான். இதனுடைய அடிப்படையில் தான் நானும் திருமணம் செஞ்சேன். சில தவறுகள்னு எனக்கு மனசுக்கு பட்டதுனால, அதாவது நான் குரானை கொஞ்சம் அதிகமாக டீப்பாக படித்ததுனால அதுலேருந்து சில விளக்கங்கள் மனசுக்கு எனக்கு விளக்கம் கிடைச்சதுனால நான் அதுலேருந்து ஒதுங்கிட்டேன். இதுக்கு ஒரு முரண் சொல்லி சொன்னோம்னா, சில வசனங்கள் இப்போ 17வது அத்தியாயத்தில் 110வது வசனம், தொழுகையில் நீங்கள் சத்தமாகவோ அமைதியாகவோ உங்களுடைய தொழுகையை நீங்கள் தொடர வேண்டாம், ஒரு நடுத்தரமான துணியை கடைப்பிடிங்கன்னு சொல்லி குரான் சொல்லுது. அடுத்து அதே மாதிரி இன்னும் இப்போ இந்த இடத்துல பேசுனால எனக்கு பதட்டத்தினால அந்த வசனங்கள் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இன்னும் சில வசனங்கள் இதே மாதிரி கொஞ்சம் முரணாக இருக்குது. இதை பற்றிய விளக்கம் எனக்கு வேணும். அதாவது இப்போ அல்லாஹ் திருமறை குரானில் உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள், அதை விடுத்து வேற எதையும் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, ஒலவு தகவ்வல அலைனா பாதல் அகாவில், இவர் சில சொற்களை இட்டுக்கட்டி சொல்லி இருப்பாரையானால் அவர்கள் அகதுனா மின்ஹு பில் யமீன், அவர் வழக்கரத்தால் நம்ம பிடிச்சிருவோம், அவர் நாடி நரம்பை தரிச்சிருவோம் என்றெல்லாம் அல்லாஹ் குரானில் எச்சரிக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது குரானை மட்டும்தானே நம்ம எடுத்துக்கிறோன்னு, குரான் இல்லாமல் நபியுடைய சுன்னத்துன்னு நம்ம சிலதெல்லாம் செய்கிறோமே, அதையே நம்ம எடுத்துக்கணும். அல்லாஹ் குரானை மட்டும்தானே பின்பற்ற சொல்கிறான் என்று அவங்களுடைய அடிப்படையான கேள்வி. சில உதாரணம் 1-2 சொன்னாங்க, 2வது எடுத்துக்கிறோம். இது மேலோட்டமாக இதை அணுகியதனால்தான் இந்த மாதிரியான வாதங்கள் வைக்கப்படுகிறது. முதல்ல நம்ம விளங்கி கொள்ள வேண்டும், அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை பின்பற்றுங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய வசனம். இறைவனிடமிருந்து அருளப்பட்டது என்பது குரான் மட்டும், குரான் தான் என்று நம்மளா விளங்கி கொள்கிறோம். குரான் என்று அந்த இடத்துல இல்லை. குரானில் எப்படி இருக்குன்னு கேட்டால், இத்தபிவு மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இருக்குது. இறைவன்கிட்ட அருளப்பட்டது என்ன, அதை குரான்லேருந்து அறியணும். இறைவனிடமிருந்து அருளப்பட்டதுன்னு சொன்ன உடனே அது குரான் தான் சொல்லுதுன்னு நீங்களாம் விளங்கிக்கிட்டீங்க. அது ஆனால் இறைவனிடமிருந்து அருளப்பட்டது குரான் மட்டும் கிடையாது. குரானும் எல்லா தூதர்களுடைய உள்ளத்தில் இறைவன் போடக்கூடிய செய்திகளும் இறைவன்கிட்ட அருளப்பட்டது தான். இதை சொல்லக்கூடிய வசனங்கள் குரானில் ஏராளமாக இருக்கிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவர் அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுவார். ரசூலுல்லாஹ் பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டுவார். வசனங்களை ஓதி காட்டியாச்சுல, அதோட வேலை முடிஞ்சிடணும். அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டார்ல, அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, வசனங்களை ஓதி காட்டுவார். ஒய் அல்லி முகமுல் கிதாப ஒல் ஹிக்மத்தை, அந்த மக்களுக்கு வேதத்தை கற்றும் கொடுப்பார். வேதத்தை ஓதியும் காட்டுவார், வேதத்தை கற்றும் கொடுப்பாரு. ஓதி காட்டுவார்னா வசனத்தை வாசி காட்டுறது ஓகே. கற்றுக் கொடுப்பார்னா என்னது, அலிபே சொல்லி கொடுப்பார்னு அர்த்தமா? அவருக்கு எழுத படிக்க தெரியாது. கற்றுக் கொடுப்பார்னு சொன்னால் அதில் புரியாத விஷயங்கள் அவர் தான் விளக்குவார். அதனால் கற்றுக் கொடுக்கறது. வேதத்தை ஓதியும் காட்டுவார், வேதத்தை கற்றும் கொடுப்பார், கிதாபை கற்றும் கொடுப்பார் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், திருக்குறானில் சொல்லி காட்டுறான். அப்போ கற்றுக் கொடுப்பார் என்றால் அவர்கள் கற்றுக் கொடுத்துருப்பாங்கல்ல, அது மார்க்கமாக இல்லையா? வேதத்தை ஓதி காட்டிட்டாங்க ஓகே, ஓதி காட்டிட்டு இது இப்படி, இதுக்கு இது அர்த்தம்னு உங்கள் வாழ்க்கையில் விளக்கி இருந்தார்கள்னா அது யார்கிட்ட இருந்து வந்தது? அதுக்கு தான் அல்லாஹ் அனுப்புகிறான். கற்றுக் கொடுப்பார் என்று அல்லாஹ் அங்கீகரித்திருக்கும் பொழுது
அவர் கற்றுக் கொடுத்தது எப்படி மார்க்கமாக இல்லாமல் போகும் என்று அதை நீங்கள் ரெண்டாவது சிந்திக்கணும். அல்லாட்டிருந்து வந்தது தாங்கிறதுக்கு. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அன்சல்னா இலைக்க திக்ர, இந்த திக்ரை அறிவுரையை உமக்கு நாம் இறக்கி இருக்கிறோம். எதுக்காக இறக்கிறோம் என்றால் லித்து பையின லின்னாசி மானுசில இலையும், இவர்களுக்கு அருளப்பட்டதை நீர் விளக்க வேண்டும் என்பதற்காக இறக்கி இருக்கிறோம். இவர்களுக்கு எது அருளப்பட்டுச்சோ இந்த குரானு, இதை நீ போய் விளக்கணும், பயான் பண்ண. லித்து பையினண்டா பயான்ல இருந்து உள்ளது. லித்து பையின லின்னாசி மானுசில இலையும், இந்த மக்களுக்கு அருளப்பட்டதை நீ விளக்கணும் என்றுதான் உனக்கு அருள் இருக்கிறோம் அப்படிங்கிறான். அப்ப நபிகள் நாயகம் வேதத்தை கொண்டாந்து கொடுத்ததோட வேலை முடிந்து விட்டது, அது மட்டும்தான் என்று இருக்குமையானால் நீ விளக்குறதுக்கு தான் உன்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கேங்கிறான் அல்ல. நீ விளக்குறதுக்கு தான் அனுப்பினேன் என்றால் விளக்கினார்களா இல்லையா? விளக்காட்டி அல்லாவுடைய கட்டளை மீறிடுவாங்களே. அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த வேதத்தை கொடுத்து இதை நீ போய் மக்களுக்கு விளக்குங்கிறான். சொல்லுன்னு சொல்லலை, இந்த வேதத்தை விளக்குங்கிறான். விளக்குன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம், அதனுடைய உள் விளக்கம், அதுக்கு ஏதாவது கூடுதல் தகவல் இருந்தால் அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் தான் சொல்லுவாங்க. சொன்னாங்களா இல்லையா? கண்டிப்பாக சொல்லி இருப்பார்கள். சொல்லி இருப்பார்கள்னா அது தேவையா இல்லையா? அல்லாஹ் அதுக்கு தான் அனுப்பியிருக்காங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீ போய் விளக்குறதுக்காகத்தான் உனக்கு நான் தந்திருக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய விளக்கம் மார்க்கம் ஆகுமா ஆகாதா? அல்லாஹ் அப்படி தானே சொல்றான், நீ விளக்கணும், அதுக்காகத்தான் உனக்கு நம்ம அருளி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப குரானை அருளியதை எதுக்குன்னு கேட்டால் விளக்குறதுக்கு தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு தூதரை அனுப்புகிறோம். அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்புகிறான், ரசூலுல்லாவா இருக்கட்டும், அதுக்கு முந்தின நபியா இருக்கட்டும். இந்த வேதத்தை கொண்டை கொடுக்கறதுக்காக மட்டும் அனுப்புறதாக இருந்தால் அதுக்கு ஒரு தூதர் அனுப்ப வேண்டியதே இல்லை. ஏன்? பொத்துனூறு புஸ்தகத்தை மேலேருந்து கூட போட்டிருக்கலாம், ஈஸியாக போயிடும். அழகாக எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, வேதம்னு நினச்சிருப்பாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த தூதர்களை நான் வேதம் கொடுக்குறேனே அந்த மொழி பேசுகிறவராக பார்த்து தேர்ந்தெடுத்து அனுப்புகிறேன். எதுக்காக வேண்டால் பையினலகும், அப்போ தான் இவர் அவங்களுக்கு விளக்குவார். இப்போ குரானை ரசூலுல்லாவுக்கு அரபு மொழி தெரிஞ்ச ரசூலுல்லாவுக்கு நான் ஏன் கொடுத்தேன்னு கேட்டால் அவர் போய் அந்த மக்களுக்கு விளக்கணும். மொழி தெரியாத ஒரு ஆள் மூலமாக கொடுத்து விட்டோம்னு சொன்னால் அவருக்கு விளக்க தெரியாது. இப்போ புஸ்தகம் மட்டும்தான் நோக்கமாக இருந்தால் அவர் மொழி தெரிந்த ஆளை தேர்ந்தெடுத்ததுக்கு அனுப்பணும். ஒரு தபால் உங்களுக்கு என்ன செய்கிறாரு, போஸ்ட்மேன் கொண்டாந்து தர்றாரு. அவருடைய வேலை என்ன? தபாலை தர்றது தான். அவருக்கு ஹிந்தியில் உங்களுக்கு தபால் வருது, போஸ்ட்மேனுக்கு ஹிந்தி தெரியாது, அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்? அவர் வேலை என்னது, இந்த அருக்கு தபால் தந்துட்டு போயிட்டே இருப்பார். ஹிந்தி தெரிஞ்ச ஆளுக்கு நீங்கள் விளங்கிக்கிற வேண்டியதான், இல்லை யார் அனுப்புனார் அவர்கிட்ட போன போட்டு கேட்டுக்கிற வேண்டியதான். இவர்கிட்ட விளக்கம் கேட்கலுமா? கேட்கல. போஸ்ட் என்னப்பா ஹிந்தியில் இருக்குது விளக்கம் சொல்லிட்டு போன்னு கேட்க முடியாது. ஏன்? அவர் விளக்கம் சொல்கிறதுக்கு வரல, தபாலை கொடுக்க வந்திருக்கிறாரு. அப்போ நபிமார்களை இப்படியா அல்ல அனுப்புனான்? ஒமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லாலி பிலிசானி கௌமிகி, எந்த தூதரை நம்ம அனுப்புனாலும் அந்த வேத மொழியும் அவர் மொழியும் ஒன்றாக இருக்கிறதா என்று பார்த்து தான் நம்ம அனுப்புவோம். எதுக்காக வேணா லியுபையினலகும், அப்போ தான் அவர் விளக்க முடியும். குரானுடைய மொழியும் ரசூலுடைய மொழியும் ஒன்றா இருந்தால் தான் அதை வாசித்து காட்டிட்டு ஓடி போயிடாம சந்தேகம் கேட்குறவங்களுக்கு விளக்கம் கொடுப்பாரு. அப்படி செலக்ட் பண்ணியாக்க நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதில் அப்போ என்ன விளங்குது? குரானை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நபி தர வேதத்தை நீங்கள் ஏற்றுக்கிறன்னு, வேதத்துக்கு ஒரு விளக்கம் தர்றாரு, அதையும் தான் நீங்கள் ஏற்றுக்கிறேன். விளக்குறதுக்கு தான் நான் அனுப்பியிருக்கிறேன். அல்லாஹ் தானே இதை சொல்கிறான், குரான் தானே சொல்லுது, நம்மளா சொல்லலையே. குரான் தான் சொல்லுது, இந்த வேதத்தை விளக்குறதுக்கு தான் நினைஞ்சிருக்கிறேன், அந்த மொழியை பார்த்து அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டினால், அப்போ தூதர்களுடைய விளக்கம் அவசியம்னு விளங்குதா இல்லையா? தூதர்கள் விளக்குறதுக்கு தான் அனுப்புனாங்க போது விளக்கம்னு அவர் இதெல்லாம் எங்களுக்கு ஹதீஸ்னு விளக்கம் தானது. தொழுங்கள்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அது எப்படி ரசூலுல்லாஹ் காட்டினாங்கன்னா அதுவும் யாருடையது தான்? அல்லாஹ்வுடையது தான். அல்லாஹ் அதுக்கு தான் அனுப்பியிருக்கிறான், அதை விளக்குவதற்கு தான் அனுப்புனேன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதை நம்ம சிந்திச்சு பார்த்தால் நம்ம புரிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் நான் குரானில் உள்ளது மட்டும்தான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படியெல்லாம் தவறாக இருக்குங்கிறதுக்கு சில எதிர்வாதங்கள் குரான்லேருந்து நம்ம கேட்கலாம். அதை சிந்திச்சாலும் நமக்கு என்ன ஆயிரும், ஆஹா நம்ம ராங்காவில் போயிட்டுருக்குன்னு விளங்கிக்கிறோம். புரிந்து கொள்வதற்காக நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் குரானில் மாதங்கள் எண்ணிக்கை 12ங்கிறான்.
இன்ன இத்தத்த சுகூரி இந்தல்லாஹி இஸ்னா ஷரஃபி கிதாபில்லா. வானம் பூமியை படைச்ச காலத்திலிருந்து மாதங்கள் எண்ணிக்கை எத்தனை? 12. சரி, அடுத்து அல்லாஹ் சொல்றான் மின்ஹா அர்பாத்துன் ஹுர்முன், அதில் 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள். மொத்தம் 12 மாதம் நாம் படைச்ச மாதம் இருக்கிறது, 4 மாதம் புனிதமான மாதங்கள். அந்த புனித மாதத்தில் நீங்கள் போர் செய்யாதீர்கள். 4 மாதத்தில் புனிதத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அந்த 4 மாதத்திலையும் உங்கள் கையில் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் தந்திருந்தான்னு சொன்னால், நீங்கள் ஒரு படை திரட்டி போர் செய்கிறதா இருந்தால் அந்த 4 மாதத்தில் என்ன செய்யக்கூடாது? போர் செய்யாதீங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து தடுக்கிறான். இப்போ இந்த 4 மாதம் எதுன்னு நம்ம அறிய வேண்டிய அவசியம் இப்போ ஏற்படுகிறது. ஏன்னா 12 மாதம் இருக்குது. சரி, அந்த 12ல் 4 மாதம் புனித மாதம்னு அல்லாஹ் சொல்கிறான். அதில் நமக்கு ஒரு கட்டளையும் இருக்கிறது, யுத்தம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு கட்டளையும் இருக்கிறது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? 4 மாதத்தை இப்போ அறியணும். நம்ம என்ன கொள்கையில் இருக்கிறோம்னு வச்சுக்கிடுவோம், குர்ஆனில் இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்குருவோம் அப்படிங்கிற கொள்கையில் நம்ம இருந்தால், அந்த 4 மாதத்தை எங்கேருந்து எடுத்து காட்டணும்? குர்ஆன்லேருந்து காட்டணும். 4 மாதம் புனித மாதம், 4 மாதத்தில் சண்டைக்கு போகாத. சரி, போகாமல் இருக்கிறோம். 4 மாதம் எது? குர்ஆன்லேருந்து அல்ஹம்துலில்லாஹ்லேருந்து 1 வரைக்கும் பிரட்டி பார்த்தாலும் 4 மாதம் அங்கே இருக்குதா? குர்ஆனில் இந்த 4 மாதம் இருக்காது. அப்போ 4 மாதம் அது இல்லைன்னு சொன்னால், அப்போ குர்ஆனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னா குர்ஆனை மட்டும் வைத்து இதுக்கு விளக்கம் சொல்லணுமே. விளக்கம் சொல்லலைன்னா அவனுக்குள்ளே நம்ம குழம்புறோமே. குர்ஆனில் உள்ள விளக்கம் நமக்கு பத்தலண்டாவுதே. இந்த 4 மாதம் எதுங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. 3 தொடராக 3 மாதங்களும் துல்கதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம் இதெல்லாம் புனித மாதங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, நமக்கு வந்து விளக்குறாங்க. அப்போ நம்ம இந்த 4 மாதத்தை எங்கேருந்து எடுத்துக்கொள்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொல்லி தான் எடுத்துக்கொள்கிறோம். குர்ஆனில் உள்ளதை தான் நான் எடுத்துக்கிற வேண்டாம். குர்ஆன்லேருந்து இதை காட்டலாம்ல, இதை காட்ட இயலாது. அது மாதிரி ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல் ஹஜ் அஷ்ஹுருன் மாலூமாத், ஹஜ்ஜி செய்வது என்பது குறிப்பிட்ட சில மாதங்களாகும் இருக்குது. அந்த மாதம் எது? குர்ஆன்லேருந்து இருக்கணுமா இல்லையா? குர்ஆனில் இல்லை. நிறைய விஷயங்கள் அது மாதிரி இல்லை. இன்னும் டீப்பாக உள்ளே போனோம்னா பல விஷயங்கள் வந்து குர்ஆனில் இல்லாமல் ரசூலுடைய விளக்கத்தின் மூலமாகத்தான் கிடைக்கிறது. அது அல்லாஹ் என்ன செய்கிறான்? அங்கீகரிக்கவும் செய்கிறான். அதையெல்லாம் அடிப்படையாக வைத்து தான் அல்லாஹ்ட்டிருந்து வந்ததை தான் நம்ம ஏற்றுக்கணும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த விளக்கங்களும் 2 வகையாக நம்ம பிரித்து தான் வச்சுருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கம் இருக்குது இல்லையா? ஒன்று வஹி, இன்னொன்று மனிதர் என்ற முறையில். அவங்க ஒட்டகத்தில் போனாங்க, நம்ம ஒட்டகத்தில் போகிறது மார்க்கம்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவங்க வந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டதுனால நம்மளும் சாப்பிட்ணும், அவங்க கோதுமை ரொட்டி சாப்பிட்றதுனால நம்மளும் சாப்பிட்ணும் சொல்ல, அதெல்லாம் மார்க்க சம்மந்தப்பட்டது இல்லை. மார்க்க சம்பந்தம் என்றவங்க என்னவெல்லாம் சொன்னார்களோ அது எல்லாமே அந்த குர்ஆனை விளக்கும் பொழுது சொன்னது தான். தொழுகையை விளக்கும் பொழுது தான் தொழுகையுடைய விஷயங்களை செய்து காட்டுகிறார்கள். நோன்பை விளக்கும் பொழுது தான் நோன்புடைய உள் விஷயங்களெல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன விளங்குகிறது? குர்ஆனை மட்டும் பின்பற்றுங்கள் என்று குர்ஆனில் ஒரு வசனம் கூட இல்லை. இறைவனிடத்திலிருந்து வந்ததை பின்பற்றுங்கள் என்று தான் இருக்கிறது. இறைவனிடத்திலிருந்து வந்தது எது? குர்ஆனும் இறைவனிடத்தில் வந்தது தான். குர்ஆனுக்கு விளக்கமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அதுவும் இறைவனிடமிருந்து வந்தது தான். விளக்கத்தான் உன்னை அனுப்பி இருக்கிறேன்டாலேயே அந்த அதிகாரத்தை எல்லாம் இணைஞ்சிட்டான், கொடுத்து விட்டான் என்று தான் அர்த்தம். இது வந்து நம்ம இன்னும் விவரமாக குர்ஆன் மட்டும் போதுமான்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறோம். குர்ஆன் மட்டும் போதுமா, அதில் எத்தனை வசனங்கள் வந்து நபிகள் நாயகத்தினுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்வது என்பதை அதுக்குரிய வாதங்களையும் வைத்து அதுக்குரிய ஆதாரங்களையும் வைத்து தனி நூலை இணைஞ்சிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம். கூடுதலாக விளங்கிக்கிறணும். உதாரணத்துக்கு ஒன்று அவர் சொல்லி காட்டினார். என்னென்னலாம் சொல்லுகிறார்களோ அந்த இதுக்கெல்லாம் நம்ம பதில் அதில் சொல்லியிருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு அவர் சொல்லி காட்டினார். என்னன்னு கேட்டால், நடைமுறையில் பார்த்தோம்னா நம்ம தொழுகை இருக்கு இல்லையா, தொழுகையில் வந்து சில தொழுகையில் நம்ம சத்தமாக ஓதுறோம். லோஹர் அசர்லையும் இஷாவுடைய பிந்தின என்ற காலத்திலையும் மகரிபுடைய பிந்தின என்ற காலத்திலையும் என்ன ஓதுறோன்னு தெரியாமல் என்ன செய்கிறோம்? ஓதுறோம், யாருக்கும் கேட்காத வகையில். அதே நேரத்தில் மகரிபு இஷா சுபுகுல 2 காலத்தில் என்ன பண்ணுறோம்? சத்தம் போட்டு ஓதுகிறோம். அப்போ ஒன்று சத்தமாக ஓதுறோம், இல்லைன்னா ஓதாமல் மௌனமாக என்ன செய்கிறோம்? வாய்க்குள்ளே ஓதி கொண்டிருக்கிறோம் இல்லையா? இது நடைமுறை. அது குர்ஆனில் என்ன ஒரு வசனம் என்ன இருக்குன்னா, உம்முடைய தொழுகையில் நீ சத்தமாகவும் ஓதாத மெதுவாகவும் ஓதாத நடுத்தரமாக ஓதுன்னு குர்ஆனில் இருக்கிறது.
ஒரு வசனத்தை அவர் என்ன செய்கிறாரு, சுட்டி காட்டினார். உன்னுடைய தொழுகையில் வந்து சத்தமாகவும் ஓதாத, மெதுவாகவும் ஓதிராத, நடுத்தரமாக ஓதுன்னு இருக்கிறது. அப்படின்னா இந்த வசனப்படி என்ன செய்யணும், எல்லா தொழுகையிலையும் இப்போ லொஹர் அசரில் ஓதுன மாதிரி ஓதுறதும் தப்பு, மகரிபி இஷாவில் சத்தம் போட்டு ஓதுறோம் அதுவும் தப்பு. அனைத்து ரக்காத்துகள்லையுமே அதை விட கொஞ்சம் கம்மியாக, இதை விட கொஞ்சம் கூட, லொஹர் அசரை விட கொஞ்சம் கூடவாகவும், நம்ம வழக்கமாக ஓதுவோமே ஃபஜ்ரு மகரிபு இஷாவில் அதை விட கொஞ்சம் கம்மியாகவும் நடுத்தரமாக என்ன செய்யணும், ஓதணும் அப்படின்னு குரானில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஹதீஸ் மாத்தமாக இருக்கேன்னு டவுட் வந்திருக்கு அவருக்கு. அதுதான் உதாரணத்துக்கு ஒரு என்ன செய்கிறாரு, சுட்டி காட்டுறாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால், சில மொழிபெயர்ப்புகளை மட்டும் வைத்து பார்ப்பதனால். ஏன்னா நம்ம குரான் அரபு மொழியில் இருக்கிறது, குரானே பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபு மொழியில் இந்த குரான் அருளப்பட்டிருக்குன்னு தான் இருக்கிறது. மொழிபெயர்ப்பை வைத்து ஒரு அளவுக்கு விளங்கி கொள்ள முடியும். சில இடங்கள் இந்த மாதிரி டவுட் வந்துச்சின்னு சொன்னால், அப்போ மொழிபெயர்ப்பை மட்டும் வச்சு பார்க்காம மூலத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் சில இடத்துல ஏற்படும். அது இல்லாத காரணத்தினால தான் என்ன செய்கிறாங்க, மொழிபெயர்ப்பு மட்டும் வைத்து கொண்டு இந்த மாதிரி சொல்லக்கூடிய நேரத்தில் அது ஒரு கரெக்ட் மாதிரி சில ஆளுகளுக்கு என்ன செய்கிறது, தெரிகிறது. உண்மை என்ன தெரியுமா, அதில் அரபியில் என்ன இருக்குன்னா, வலா தஜ்ஹர் பி சலாத்திக்க, அவர் சொன்ன அந்த வசனத்தினுடைய அரபி வாசகம் வலா தஜ்ஹர் பி சலாத்திக்க வலா து ஹாஃபித் பிஹா வபுத்தகி பைனதாலிக்க சபீலா. வலா தஜ்ஹர் பி சலாத்திக்கன்னு சலாத்துங்கிற வார்த்தை வருது. அதுக்கு எல்லா மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருப்பாங்க, சலாத்துனா என்ன, ஹையால சலாங்கிறீங்கல்ல, சலாண்டா என்ன, தொழுகை. தொழுகையிலிருந்து மொழிபெயர்ப்பில் பார்த்த உடனே அப்போ தொழுகையில் தானே இப்படி தானே வருது அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்கிறது, இந்த ஹதீஸில் உள்ள இந்த நடைமுறைக்கு குரானுடைய வசனத்துக்கு மாற்றமாக இருக்குது. அப்போ அந்த ஹதீஸுங்கிறதெல்லாம் குரானுக்கு எதிராக தான் இருக்குங்கிற ஒரு கருத்து அவர்களுக்கு வந்து விடுகிறது. ஆனால் உண்மையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சலாத்து என்பது வந்து ரெண்டு அர்த்தத்தில் உள்ள ஒரு சொல்லு. குரான்லேயே ஹதீஸில் எடுத்துக்கொண்டாலே, ஹதீஸை விட்டுரும், குரானில் எடுத்துக்கொண்டாலேயே சலாத் என்பது வந்து இரண்டு அர்த்தத்தில் குரானில் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று வந்து பிரார்த்தனை, ஒன்று என்னது, சும்மா துவா செய்கிறோம்ல, இந்த ருக்கு சஜிதா இல்லை, சும்மா கையேந்தி துவா செய்கிறீங்கல்ல, இதுக்கும் அரபியில் என்ன பேர் தான், சலாத்து தான். சும்மா அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணுறோமா இல்லையா, இதுக்கும் அரபியில் என்ன வார்த்தை தான் சொல்லுவாங்க, சலாத்து என்ற வார்த்தையை தான் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ருக்கு சஜிதா குனிந்து நிமிர்ற பாருங்க, இதையும் என்ன செய்வாங்க, அதையும் வந்து சலாத்துங்கிற வார்த்தையை கொண்டு தான் சொல்லுவாங்க. அந்த சலாத்து என்ற வார்த்தைக்கு இரண்டு அர்த்தம் இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்வதற்காக குரானிலே நான் ஒரு சலாத்தை சொல்லி காட்டுறேன். மாக்கான சலாத்துகும், இங்கே சலாத்து தான் வருது, மாக்கான சலாத்துகும் இந்தல் பைத்தி இல்லா முக்காவும் தஸ்தியா. இந்த மக்காவில் இருக்கக்கூடிய காபியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து காபத்துல்லாவில் அவங்களுடைய சலாத்து என்னவென்றால் விசில் அடிப்பது தான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கை தட்டுவது தான், கை தட்டுவது தான் இவர்களுடைய சலாத்தாக இருக்குங்கிறாங்க. தொழுகைன்ற அர்த்தம் அது தொழுகையா, அவன் கை அடிக்கிற தொழுகையா, அதுக்கு அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான், அவங்களுடைய பிரார்த்தனை, அவங்க செய்கிற பிரார்த்தனை என்னவா இருக்குன்னு கேட்டால் விசில் அடித்தலாக இருக்கிறதுன்னு சொல்லி அதையும் அல்லாஹ் சலாத்துங்கிற வார்த்தையை தான் போடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து ஜக்காத்து வசூலிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீ ஜக்காத்தை வசூலித்த உடனே ஓ சல்லி அலைஹிம், அவர்களுக்கு நீ துவா செய்யுங்கிறான் அல்லாஹ். இதில் சல்லிங்கிற வார்த்தை தான் போகிறான். சல்லின்னா தொழுன்ற அர்த்தம், ஆனால் தொழுங்கிற அர்த்தம் இல்லை இந்த இடத்துல. அந்த சல்லிங்கிறதும் சலாத்துங்கிறதும் ஒரே மூலத்திலேருந்து வந்தது தான். உன்னிடத்தில் ஜக்காத்து கொண்டாந்து கொடுத்தார்களே ஆனால் நீங்கள் நல்லா இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும்னு நீ துவா செய்யி அப்படின்னு சொல்லும் பொழுது சலாத்து செய்யுங்கிறான் அல்லாஹ். சலாத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்போ சலாத்துக்கு என்ன அர்த்தம் விளங்குறது, துவாங்கிற அர்த்தமும் இருக்கிறது, தொழுகைங்கிற அர்த்தமும் இருக்கிறது. இப்போ எந்த இடத்துல துவான்னு அர்த்தம் செய்யணுமோ அந்த இடத்துல துவான்னு அர்த்தம் செய்யணும், எந்த இடத்துல தொழுகைன்ற அர்த்தம் செய்யணுமோ அந்த இடத்துல தொழுகைன்ற அர்த்தம். ஒரு சொல்லுக்கு பல அர்த்தம் இருந்துச்சுன்னு சொன்னால் இடத்துக்கு தகுந்த வார்த்தை என்ன செய்யணும், அர்த்தம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி செய்யக்கூடாது. ஊசின்னு இருக்கிறது, ஊசிங்கிறத வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் இருக்கும்போது ஊசின்னா என்ன அர்த்தம் செய்யணும், ஊசி எடுத்துகிட்டு வானா நம்ம துணி தைக்கிற ஊசி கொண்டு கொடுக்கலாமா? ஒரு டாக்டர் சொல்லுவதை வச்சு நம்ம என்ன விளங்கிக்கிறோன்னு, இவர் இன்ஜெக்ஷனை கேட்குறாருன்னு விளங்கிக்கிடுவோம். ஒரு டாக்டர் நர்ஸை பார்த்து என்ன செய்கிறாரு, ஊசி எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் அந்த இடத்த வச்சு நம்ம என்ன வழங்கணும்னா இவர் சொல்கிற ஊசி என்னன்னு விளங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு தைய கடையில் இருக்கிறவர் என்ன செய்கிறார், பையன் ஊசி ஏறுறான்னா அதுக்கு என்ன விளங்கிக்கிறேன்னு, அவர் சொல்கிறது வேறு ஊசின்னு விளங்கிக்கணுமா இல்லையா?
அதெல்லாம் கிடையாது. நீ ஊசி இன்ஜெக்ஷன் வைன்னு கொண்டு போய் கொடுத்தா இந்த அர்த்தம் அந்த அர்த்தம் இருக்குது. அதுக்காண்டி எல்லா இடத்துலையும் இந்த அர்த்தம் செய்ய முடியுமா? அந்த அர்த்தம் செய்கிற இடத்துல அந்த அர்த்தம் செய்யணும், இந்த அர்த்தம் இந்த செய்யணும். இப்போ இந்த வசனம் அருளப்பட்ட உடனே ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இது சத்தமிட்டு துவா செய்வதை பற்றி அருளப்பட்ட வசனம். வஹி இறங்கின காலத்தில் வாழ்ந்த ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இது பிரார்த்தனை செய்வதை பற்றி அல்லாட்ட துவா செய்கிறா இருந்தால் ஊண்டு ரொம்ப கத்திரவும் கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப உசுன்னு செஞ்சிடக்கூடாது, நடுத்தரமாக செய்யணும். நடுத்தரமாக துவா செய்யணும்னு வேற ஒரு இடத்துலையும் இருக்கிறது. வேற ஒரு இடத்துல என்ன இருக்கிறது, எல்லாம் சொல்லும் பொழுது ரொம்பவும் சத்தம் போட்டுறாமல் நடுத்தரமாக செய்யுங்கிறது இருக்கிறது. அதுக்கு ரிலேட்டிவான ஒரு வசனமாக இது அவங்களும் சொல்லி காட்டுறாங்க. ஆயிஷா நாயகி சொல்லாட்டா கூட இதை சொல்வது துவாவை சொல்லுகிற ஒரு வசனம். தொழுகையில் நீங்கள் சத்தமாக ஓதுவதும் கொஞ்சம் சில ரக்காத்தில் சத்தமாக ஓதாத விஷயமும் இதுக்கு முரண் கிடையாது. இந்த வசனத்துக்கு முரண் எதிர்ன்னு சொல்ல முடியாதுங்க. இதுக்கு தொழுகைங்கிற அர்த்தத்தை நீங்கள் தப்பாக விளங்கிட்டதுனால சொல்கிறீங்க. இது துவாவை சொல்லக்கூடிய ஒரு வசனம் இப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கிறது, இந்த இடத்துல மூலம் தேவைப்படுது. ஆனால் இது எதனால் இந்த குழப்பம் வருதுன்னு கேட்டால், வெறும் மொழிபெயர்ப்பு பார்த்தீங்களா, உமது தொழுகையில் சில மொழிபெயர்ப்பு போட்டிருப்பாங்க, உமது தொழுகையில் சத்தமாகவும் மெதுவாகவும் செய்யாது. அப்போ நம்ம தொழுகையில்னு போட்டிருக்கு, நம்ம அப்படி தான் செய்கிறோம் அப்படின்ற டவுட் வருது. டவுட்டு நம்ம குழம்பி போயிடாமல் என்ன செய்யணும்னு கேட்டால், இது ஏன் இப்படி இருக்குது, உடனே வெறுமனே இந்த தமிழை மட்டும் வைத்துக்கொண்டு இப்படி நம்ம போயிடாம மூலத்தில் என்ன இருக்குது, இது சரிதானா, இவ்வளோ காலமும் ஒன்று நடைமுறையில் இருக்கும்போது திடீர்னு அவசரப்பட்டு பொய்ன்னு சொல்லிடக்கூடாது. அது யோசிச்சு பார்த்து பொய்ன்னு சொல்லலாம். பல விஷயங்கள் நம்மளும் சில நடைமுறையில் உள்ள எத்தனை விஷயங்களை தவறுங்கிறோம், எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லிடக்கூடாது. அல்ல தேடி பார்த்து உண்மைதானா, அதுக்கு மாற்றமாக தான் இருக்குதா, இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தா என்ன வராது, அதில் ஒரு குழப்பம் வராது. அந்த வசனத்துக்கு மாற்றம் கிடையாது. இன்னும் என்னென்னவெல்லாம் மாற்றம் என்று அவங்க சொல்லுகிறார்களோ அது எல்லாமே இந்த மாதிரி மொழிபெயர்ப்பை வைத்துக்கொண்டு சில பேர் தவறாக வைத்த வாதங்களை வைத்துக்கொண்டு சொன்னதாக இருக்கே தவிர அதில் என்ன இல்லை, குரானுக்கு மாற்றமானது இல்லை. குரானுக்கு மாற்றமாக இருந்தால் நம்மளும் தானே விட சொல்கிறோம். ஒட்டுமொத்த ஹதீஸை விட்டுறாதீங்க. எது குரானுக்கு மாற்றமாக இருக்குதோ அது ஹதீஸ் இல்லைன்னு தானே தௌஹீத் ஜமாத்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நம்மளே என்ன சொல்கிறோம், குரானோட மோதக்கூடிய ஹதீஸுகள் கண்டிப்பாக ஹதீஸாக இருக்காது. ஆனால் மோதாததெல்லாம் மோதுன்றக்கூடாது. நெசமாக அதை கன்ஃபார்ம் பண்ணணும், மோது தான் செய்யுதா. அதில் நம்ம குரானுக்கு எதிரான ஒன்றை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லவே மாட்டார்கள். அப்படி இருந்தால் ஏதோ ஒரு ராங் இருக்குங்கிறது விளங்கி கொள்கிறோம். இது கூடுதலாக உங்களுக்கு அந்த புஸ்தகம் தர சொல்கிறேன், குரானுக்கு முரண்படும் ஹதீஸுகள்னு, அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. சரியா?